ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து லெட்டர் எழுதும் போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கொடுக்க அவங்க எழுதணும். ஸோ இப்போ பாருங்க, ஏவை நம்ம எப்படி சொல்லலாம்னா சீக்கர்வ் லாக். லாக்னா ரவுண்டு போட்டுறணும். ரவுண்டுன்றத விட சீக்கர்வ் போட்டு வாலு அப்படி சொல்லுங்க. சீக்கர்வ் லாக் பண்ணிட்டு வாலு, சீக்கர்வ் லாக் பண்ணிட்டு வாலு. இதே மாதிரி சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டி சொன்னாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிக் சைஸில் எழுதிட்டாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணாதீங்க, உடனே அழிச்சிடுங்க. கரெக்டாக அந்த 2 ப்ளூ லைன்ஸ்குள்ளேயே தான் போடணும். அதுக்கு தாண்டி நீங்கள் சின்னதாக லைன் போனாலுமே அதை வந்து அழிச்சிடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது தப்புன்னு அவங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்து அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ சீக்கர்வ் லாக் வாலு, சீக்கர்வ் லாக் வாலு. எப்போவுமே வந்து இங்கிலீஷும் தமிழும் கலந்து கலந்து சொன்னீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சீக்கர்வ் லாக் வாலு. ஸோ இந்த பாருங்க, இந்த வாலு வேற மாதிரி போகுது. ஸோ அந்த வால் எப்படி இருக்கணும்னா கரெக்டாக அந்த செகண்ட் ப்ளூ லைனில் ட்ராவல் ஆகணும். அப்போ தான் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதும் போது நம்ம அந்த வாலோட சேர்த்து நம்ம அடுத்த லெட்டர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சீக்கர்வ் லாக் வாலு. ஸோ ஒரு லைனுக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹாப்பியாக எழுத வைங்க. ஸோ சீக்கர்வ் லாக் வாலு, சீக்கர்வ் லாக் வாலு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருங்க. சீக்கர்வ் லாக் வாலு. இந்த வால் பாருங்க வேற மாதிரி இருக்கு. ஸோ பாருங்க, நான் சொல்கிறேன் இந்த வால் வந்து அந்த லைனில் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நான் அழிச்சிடுறேன். அவன் சொல்கிறான் இல்லை நல்லா தான் இருக்குது அழிக்காதீங்கன்றான். பட் அதை அழிச்சிடணும். அழிச்சிட்டு இந்த வால் வந்து இந்த லைனில் ட்ராவல் ஆகணும். இது வந்து நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ சீக்கர்வ் லாக் வாலு லைனில் போகணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக பண்ணுறான். நம்ம வந்து அழிக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிப்பீட் பண்ணுவாங்க.